தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 35 புதிய எம்எல்ஏக்களின் பதவி பறிபோகின்றது. 35 புதிய எம்எல்ஏக்களின் பதவி பறிபோகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் 107 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. திமுக 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக, பாஜக ஆகியவை தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருகிறார் ஜோசப் விஜய். தன்னுடைய ஆட்சி மீது நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருகிறார். 118 சட்டசபை உறுப்பினர்களுடைய ஆதரவை அவர் நிரூபிக்க வேண்டும். அவருக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அதிமுக தற்பொழுது 2 பிரிவாக உடைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள், எஸ்பி வேலுமணி தலைமையில் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 2ஆக உடைந்துள்ளது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டசபை உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து ஜோசப் விஜய் கொண்டு வருகிற நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைவரான அணியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவின் உண்மையான கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான். உண்மையான அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கொண்டு வருகிற தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார், சுற்றறிக்கை விட்டுள்ளார். கொறடா சுற்றறிக்கையை மீறி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளித்தால் ஆதரவளிக்கின்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி தானாகவே காலியாகிவிடும், பதவி பறிபோகும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது தமிழக வெற்றி கழகம் கொண்டு வருகிற நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்து அதிமுக உறுப்பினர்கள் யாராவது ஓட்டு போட்டால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும், தகுதி இழப்பார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது எந்த அளவுக்கு சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பது தெரியவில்லை. மொத்தமுள்ள 47 உறுப்பினர்களில் 12 பேர் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவர்கள். 12 பேர் தான் எடப்பாடி பழனிசாமியை தலைவராக தேர்ந்தெடுத்து கடிதம் கொடுத்துள்ளார்கள். 35 பேர் எஸ்பி வேலுமணியை தலைவராக தேர்ந்தெடுத்து கடிதம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் தற்பொழுது அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக, அவர் நியமித்துள்ள கொறடா தான் உண்மையான கொறடா, அந்த கொறடா உத்தரவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் கொண்டு வருகிற ஜோசப் விஜய் கொண்டு வருகிற நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்து அதிமுக உறுப்பினர் யாராவது வாக்களித்தால் அவர்களது பதவி பறிபோகும், பதவி இழப்பார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதை எஸ்பி வேலுமணி அணியை சார்ந்த 35 எம்எல்ஏக்கள் எவ்வாறு எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. சட்ட வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசிக்கலாம், அல்லது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சபாநாயகரிடம் கலந்து ஆலோசிக்கலாம். அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கொண்டு வருகிற இந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிப்பார்களா, அல்லது வாக்களிக்காமல் நடுநிலை வைப்பார்களா, அல்லது எதிர்த்து வாக்களிப்பார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தாவேகா கொண்டு வருகிற தீர்மானத்தை, ஜோசப் விஜய் கொண்டு வருகிற தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டு போடுவோம் என்று கூறியுள்ளார்கள். அப்படி ஆதரித்து ஓட்டு போட்டால் அவர்களுடைய பதவி பறிபோகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.